என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த சனிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கான நல்ல செய்தி கொண்டு உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கான உண்மையான விஷயங்களோடு இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஒரு நாள் கொடுக்கும் என்பது உண்மை அல்லவா? இந்த வராகி உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுப்பவள் எனும் பொழுது இதையெல்லாமும் ஒருபோதும் இனிமேல் நீ தவற விட்டுவிடக்கூடாது. அம்மா சொல்ல சொல்ல எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் என்றும் என்றென்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் வாழ்க்கை இனி உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ளும் நேரம் இது. உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதும் உனக்கென உணர்த்தும் காலம் இது. என்ன சந்தர்ப்பமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இனி என் பிள்ளையினுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்தேறப் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்குள் எந்த கலக்கமும் வேண்டாம். உன்னை நான் தொடர்வதில் இனி எப்பொழுதுமே உனக்குள் குழப்பம் வேண்டாம். உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமான மனநிலையை உனக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உன் தாயினுடைய அன்போடும் அரவணைப்போடும் நான் இருந்து உன்னை காத்து நிற்பதை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டு வாழும் இந்த நேரம் அடுத்தடுத்த நிலைகளில் உன் வெற்றி உன்னை நிச்சயமாக போற்றி பாடும் என்பதனையும் நீ மறக்க வேண்டாம். இதனால் மட்டும் நீ சந்திக்கின்ற இந்த விஷயங்களை நினைத்து இனிமேல் கலங்காதே. உன் மனதில் தோன்றும் எண்ணங்களோடு எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. நான் நினைத்தது என்றுமே நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன் தேவைகளை எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலும் அது போதும். வராகி என்ற தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நடக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்த மாற்றத்திலும் உன்னை நான் நிச்சயமாக நல்லபடியாக தெளிவெடுத்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்கானதாக மாறும்படி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களுக்கெல்லாமும் சரியான மதிப்பை கொடுக்கும்படியும் உன்னை வழிநடத்தும் அல்லவா? வாழும் நாட்கள் என்னவென்று என் பிள்ளை புரிந்து கொள்ளும் நேரம் இனி உன் வெற்றியோடு இந்த வாழ்க்கையை நீ அணைத்து கொள்ளும் நேரம். நடப்பது ஒவ்வொன்றிலும் நன்மைக்கு என்று நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மதிப்பையும் கொடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்காதே. யாரிடத்திலும் நாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனிமேல் கையேந்தி நின்றுவிடக்கூடாதல்லவா? யாரிடத்திலும் எந்த ஒரு தேவைக்காகவும் எப்பொழுதும் நீ கலங்கிவிடக்கூடாதல்லவா? நடப்பதை நாம் எப்படி உணர்கிறோம், வருவதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையும் உனக்குரிய தேவைகளை ஒவ்வொன்றாக நடத்தி தந்துவிடும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு அதிசயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக மாற்றிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்கி கலங்கி நின்று என் பிள்ளை கைவிட்டதை எல்லாமும் இனி எண்ணி வருந்தாதே.
நீ கைவிட்டது எல்லாமுமே உனக்கு தேவையற்றது என்பதுதான் உண்மை. நீ வேண்டாம் என்று சொன்ன விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ உணர வேண்டும். எந்த காலமும் இனி நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அடுத்தது நடக்கப் போகின்ற நிகழ்வுகள் என்னவென்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். வராகி இருப்பது போல இனி உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே நல்ல புரிதலோடு எதிர்கொண்டு நிற்பாய் என்பதனையும் மறக்காதே. நல்ல புரிதலோடு எதிர்கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. பல ஏற்ற இறக்கங்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து வாழும் இந்த நேரம் உனக்குள் நடக்கும் பல விஷயங்கள் நிச்சயமான ஒன்றை உனக்கு சரியாகவே நடத்தும் என்பதனை மறக்கக்கூடாது. பல நிச்சயமான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு வழிகாண்பித்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எது நடக்க இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்காக என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்வேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கை நமக்கு தருவது போல இந்த வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் உன்னை சரியாக மீட்டெடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை நிலையும் உனக்கு இனிமேல் என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் தோன்றும் ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் நாம் யோசித்தது போல இனி இந்த வாழ்க்கை இனி நமக்காக என்ன தர காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எத்தனை முறையிலும் இந்த வராகி சொல்ல சொல்ல உனக்கு நடப்பது இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ உணர வேண்டும். உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான விஷயங்களோடு உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் என் பிள்ளையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு சில கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுதும் சில துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென வருகின்ற பொழுதும் எல்லாமும் உனக்கு நடத்தி தரும் இந்த உண்மைகளை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலங்கள் உனக்கு தேவையான விஷயங்களை நிச்சயமாக இனி எப்பொழுதும் நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த தருணத்திலும் என் பிள்ளையை பற்றிய எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வந்து கொண்டே இருப்பாய் என்பதனையும் மறக்காதே. யாரையும் நினைத்து எப்பொழுதும் நாம் கலங்கிவிட வேண்டாம். இந்த வராகி சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விடியல் பொழுதிலும் நம் சிந்தனைகள் எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி பல ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, நாம் சிந்திக்கின்ற இது போன்ற எண்ணங்களோடு நாம் யோசிக்கின்ற இது போன்ற விஷயங்களோடு இனி அடுத்தடுத்து நமக்கு நடக்கப் போவது என்ன என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை மேன்மைப்படுத்தி கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. யாரையும் நினைத்து நாம் இதுவரையிலும் கைவிட்ட விஷயங்கள் இனிமேலும் நம்மை விட்டு சென்று விடாதபடி நமக்கு ஒரு முழுமையை கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும். இந்த வராகியாக நான் இன்று உனக்கு சொல்ல வேண்டிய எல்லாமும் உன்னை தேடி வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. யார் உன் தாய்?
அம்மாவினுடைய அன்பு எதற்காக உன்னை தேடி வருகிறது? அம்மா நேற்று பஞ்சமியில் நமக்கு என்ன செய்தாள்? அவள் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை தந்திருக்கிறாள் என்று நீ கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த பதிலை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அடுத்தடுத்த பதிலோடு நான் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் சொல்ல வருவது இனி உன்னை தேடி வருவது என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். புரிதலுக்குள் இருக்கும் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் நல்ல நிலையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தரும் என்பதனை புரிந்து கொண்டும் என்ன உருவாக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொண்டும் சந்தோஷமாக நீ எப்பொழுதும் தெளிவோடும் இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்களுக்கு பின்னால் மறைந்து கிடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக இனி வெளிச்சத்திற்கு வரும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ முறை நான் உன்னோடு பேசுகின்ற இந்த நாட்களில் இனி உன்னை சுற்றி வரும் எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் இனி உனக்காகவே அத்தனையும் உருவாக்கி தருகின்ற இந்த நேரம் இனி முழு சந்தோஷத்தையும் முழு சந்தர்ப்பத்தையும் உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே வேண்டியும் நல்லதையே நினைத்தும் நல்ல உணர்வுகளை கொண்டும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. எது போன்ற சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திருந்தாலும் எது போன்ற எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை வாழ நீ துணிந்திருந்தாலும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் உன்னை மேன்மைப்படுத்த வரட்டும். உன்னை எப்பொழுதும் போல சரி செய்து கொடுக்க வரட்டும். எந்த இடத்திலும் உன் மனதில் தோன்றும் விஷயங்களை உனக்கு சரியென்று கொடுக்கட்டும். காலம் உனக்கான பலனை இனி நிச்சயமாக கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா? நடப்பதை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு நன்மதிப்போடு நீ வாழ்ந்து விடுவாயல்லவா? அதை நீ நினைத்து எந்த நிலையிலும் ஒரு வெற்றியோடு நீ உறுதிப்படுத்தும் இந்த நேரம் என்பதனை நீ மறக்காதே. யாரையும் நினைத்து நாம் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மை நினைத்து மட்டும்தான் நாம் கலங்கிவிட வேண்டும். நம்மை நினைத்து மட்டும்தான் நாம் வருந்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது என்று நான் சொல்ல உன் மனதிலும் அது ஆணித்தரமாக பதியட்டும். வராகி பஞ்சமி நாளில் உன் வீட்டில் நின்று விளையாட்டு போக்கு காட்டவில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு எது சரி எது தவறு என்று நான் உன் முன்னால் நிறுத்திவிட்டு தான் வந்திருக்கிறேன். எதை அடைந்தால் என் பிள்ளை மகிழ்ச்சி அடைவாய் என்பதனை உணர்ந்து தான் அதை தர வந்திருக்கிறேன். உன் எண்ணம் போல உனக்கு எல்லாமுமே சீரும் சிறப்புமாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழு மனநிலையோடு என் பிள்ளை இனி எப்பொழுதும் போல நீ வாழ்ந்து கொண்டிரு. உன் மனதில் தோன்றும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி நான் சொல்ல இனி உனக்கு நடக்கும் அத்தனையையும் நான் உன் கண் முன்னாலேயே மீட்டெடுத்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் இனி உனக்கே என்று என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் போது
உனக்கே என்று நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது இனியும் இந்த வாழ்க்கையை யாரும் நமக்கு எதுவும் தரமாட்டார்கள். எதுவாக இருந்தாலும் நமக்கு நாம் தான் துணை. எதுவாக இருந்தாலும் நமக்கு நாம் தான் மிக பெரிய அளவில் நிற்கக்கூடிய சந்தோஷத்தின் உச்சம் என்பதனை புரிந்து கொண்டு சென்றால் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நிச்சயமான உண்மைகளை நீ புரிந்து கொள்வாய். வாழும் காலம் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் காலம். வாழும் காலம் இந்த வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கும் நேரம் வந்தும் இனியும் தாமதிக்காமல் நின்று வாழ்க்கையில் நீ நினைத்த காரியத்தை சாதித்துவிட முன்னேறு. உன் வெற்றியின் பாதையில் பயணித்துவிட நீ தயங்காமல் முன்னேறு. உன்னுடைய தீர்வுகளும் சூழ்நிலைகளையும் நான் அறிவேன். உன்னை சுற்றிலும் நடந்த உண்மைகளையும் நான் அறிவேன். அதனால் இதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நன்மதிப்போடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரத்தில் நல்லதொரு சூழ்நிலையில் நான் உன்னை சந்தித்திருக்கிறேன் என்றால் இதைவிட வேறென்ன மகிழ்ச்சி வேண்டும்? என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடப்பதை நானும் உடனிருந்து பார்க்கத்தான் போகிறேன். நீ வணங்கிய ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கு கை கொடுக்க வந்து விட்டார்கள். உன் வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை உன்னை தேடி வந்து உன் வசமாக்கி கொடுக்க வந்து விட்டார்கள் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்காதே. இத்தனை நேரம் இனி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் இது நடப்பது என்னவென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும். அதனால்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன். எந்த விஷயத்தை நீ எடுத்து சொன்னாலும் அந்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ சரியாக செய்துவிட வேண்டும். எப்பொழுதும் குழப்பமே வேண்டாம். குழப்பம் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த செயலை கிடப்பில் போட்டுவிடு. அவசரப்பட்டு குழப்பத்தோடு செய்து நீ தேவையில்லாத ஒரு விஷயத்தை சந்திப்பதை விட இதையெல்லாமும் நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது என்பதனை நீ மறக்காதே. அப்படியே இதையெல்லாமும் என் பிள்ளை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முன்னெடுத்து வந்து விட்டாலே அது போதும். சரியான மனநிலையோடு என்றுமே உன்னை நான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் சரியான ஒரு நம்பிக்கையோடு தெளிவான ஒரு புரிதலோடு நீ இனிமேலாவது இரு. உனக்கு குழப்பம் வருகிறதா? உடனே செல். உன் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் நின்று கொள். அதன் பிறகு என் பிள்ளை நீ அமர்ந்து பத்மாசனத்தில் அமர்ந்து தெய்வத்தின் முன்னால் நீ 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் உன்னுடைய வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு நீ அமைதியாக தியானம் செய். நிச்சயமாக அந்த நேரம் உனக்குள் இருக்கும் குழப்பம் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடப்பதை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. யாரிடத்திலும் நாம் நிற்கிறோம், எதையும் எதிர்பார்க்கிறோம் என்ற கதையெல்லாம் இனி வேண்டாம். உனக்கானதை நீ எங்கிருந்து பெற்றாலும் சரி, இது போன்றவர்களிடமிருந்து இதையெல்லாமும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. இந்த மனிதர்களிடத்திலிருந்து வருகிறார்கள், சிரிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நாம் முழுமையான நம்பிவிடக்கூடாது. எதையுமே நாம் சற்று அமர்ந்து யோசித்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக என் பிள்ளையை நோக்கி தோல்விகள் வரத் தொடங்கிவிடும். உன் மனநிலையை உணர்ந்து உனக்கு சரியானதை என்னவென்று தெரிந்து நீ நம்பிக்கையோடு இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு என்றுமே நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல
ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.